Hi friends, வணக்கம். இந்த வீடியோல ரொம்பவே அழகான lavender flowers பேப்பர் வச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது செய்யறது ரொம்பவே ஈஸி. இத உங்க flower vaseல எல்லாம் நீங்க அரேஞ்ச் பண்ணி வச்சீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் lavender color பேப்பர் சைஸ் பாத்தீங்கன்னா 30 cm by 8 cm எடுத்துக்கோங்க. இத வந்து ஃபர்ஸ்ட் பாதியா மடிச்சிடலாம். மடிச்சிட்டு ஓபனா இருக்கிற பகுதி மேலே வச்சிட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க. இப்போ ஒரு ஸ்கேல் எடுத்து மேல இருந்து 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கோடு போட்டுக்கலாம். ஒரு சென்டிமீட்டர் இருக்கு. இப்போ கத்திரி எடுத்துட்டு அந்த 1 சென்டிமீட்டர் கோடு போட்டோம் இல்லையா, அது வரைக்கும் இந்த மாதிரி ஒல்லியா நல்ல ஒல்லியா முடிகிற அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஒரே மாதிரி டிஸ்டன்ஸ் விட்டு விட்டு கட் பண்ணுங்க. ஃபுல்லா கட் பண்ணிடக்கூடாது. அதனால தான் நம்ம அந்த லைன் போட்டிருக்கோம். இதே மாதிரி ஃபுல்லா இந்த எண்டு வர வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். இது இந்த கலர்ல தான் செய்யணும்னு இல்லை, உங்களுக்கு எந்த கலர் பேப்பர் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். நான் ஃபுல்லா கட் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க. கடைசி வரைக்கும் ஆல்மோஸ்ட் கட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் மட்டும் கட் பண்ணணும். இது வந்து ஃபுல்லா நான் இப்போ கட் பண்ணிட்டேன். இப்போ இதை விரிச்சிடலாம். விரிச்சிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி மடிச்சோமோ அதுக்கு ஆப்போசிட்டா மடிக்க போறோம். அதனால அந்த ஒரு ஓரத்துல ஃபுல்லா க்ளூ போட்டுடலாம். போட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் உள் பக்கமா மடிச்சிருப்போம் இல்லையா, இப்போ வெளி பக்கமா இப்படி மடிச்சு அந்த கம் எல்லாம் நல்லா ஒட்டுற மாதிரி பிடிச்சிக்கோங்க. நல்லா கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிச்சிட்டோம்னா நல்லாவே ஒட்டிக்கும். நல்லா ஒட்டிச்சு. இது தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து க்ரீன் கலர் பேப்பர் வந்து அதே சைஸ் 30 cm by 8 cm எடுத்துட்டு ஒரு ஓரத்துலேருந்து இப்படியே ரோல் பண்ணலாம். இப்படி உங்களுக்கு ரோல் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் சின்னதாக பென்சில் ஏதாவது வச்சுட்டு இப்படி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு அதோட ஓரத்தில் கொஞ்சமாக க்ளூ போட்டு ஒட்டிடலாம். இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த லாவெண்டர் ஷீட்டை வந்து ஒட்ட போகிறோம். அதனால மேலே கொஞ்சம் நிறைய க்ளூ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த லாவெண்டர் இதை வந்து மேலே இருந்து நல்லா அந்த காம்போட எட்ஜு தெரியாத மாதிரி நல்ல மேலே இருந்தே அப்படியே ஒரு ஆங்கிளாக சுற்றிட்டே வரணும். ஸ்ட்ரெயிட்டாக சுற்றக்கூடாது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி ஆங்கிளாக வச்சு அப்படியே சுற்றிட்டே வர வர இந்த மாதிரி அழகாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது நம்ம அந்த க்ரீன் கலர் ஸ்டிக்கில் பாதி அளவுக்கு இப்போ நம்ம சுற்றிருக்கோம். இப்போ கடைசியில் வந்து கொஞ்சமாக க்ளூ போட்டுக்கலாம். க்ளூ போட்டு நல்லா அதை ஒட்டிடுங்க. நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 செகண்ட் பிடிச்சிருந்தோம்னா நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா சின்ன க்ரீன் கலர் சைஸ் பேப்பர் 12 cm by 5 cm எடுத்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஓரத்தில் இந்த மாதிரி கார்னரில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஷார்ப்பான ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணணும். அப்பளுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி பாயிண்டடான ட்ரையாங்கிள்ஸாக இருக்கிற மாதிரி வரும். இதே மாதிரி எண்டு வரைக்கும் கட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து லேசாக நம்ம வளைச்சி விடணும். அதனால கத்திரியோட அந்த ஒரு சைடை வச்சு இப்படி லைட்டாக இழுத்து விட்டோம்னா நல்லா அது பெண்ட் ஆகிக்கும். இன்னும் கொஞ்சம் ஒரு நேச்சுரலான லுக் கிடைக்கிறதுக்காகத்தான். இதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக க்ளூ போட்டலாம். போட்டுட்டு நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூவோட கீழே இப்படி வச்சு நல்லா சுற்றிடுங்க. இது வந்து ஸ்ட்ரைட்டாக சுற்றிக்கணும். சுற்றி கொஞ்சம் நேரம் நல்லா இப்படி அழுத்தி பிடிச்சிட்டோம்னா அவ்வளோதான். சூப்பரான லாவெண்டர் ஃப்ளவர்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ஒரு 4-5 இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு ஃப்ளவர் வேஸ்க்குள்ளே அரேஞ்ச் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து நீங்கள் மல்டி கலர்ஸில் பண்ணிங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் சிங்கிள் கலரில் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த சிம்பிளான கிராஃப்டை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.